எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மண்ணீரல் கிரேவி. இது ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்கு கூட 10 நாளைக்கு இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் அளவு கூடியிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: மண்ணீரல் 1/2 கிலோ, 2 டீஸ்பூன் தேங்காய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய். அது வாசத்துக்கு தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவை கிடையாது. கருவேப்பிலை, கொத்தமல்லி. சரி, ஓகே. இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காவையும் இந்த மிளகு ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டோம். குக்கர் நல்லா சூடானோன்னு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டுடும். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோத்தையும் அதில் போடுங்க. இது பொரிஞ்சிட்ருக்க சொல்ல நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், பச்சை மிளகாய், அதை ஃபஸ்ட்டு போட்டேன். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக, அதாவது இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனோன்னு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் தண்ணி 1 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சிங்க. இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியில் 1/4 டீஸ்பூன் வத்தப்பொடி, அதாவது தனி மிளகாத்தூள். இந்த பாருங்கள், இவ்வளோதான். சும்மா அது பேருக்கு ஒரு கலருக்கு லைட்டாக. அதே மாதிரி மஞ்சத்தூள் அதே அளவு லைட்டாக ஒரு பெஞ்சு. நான்வெஜ்னாலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்காது, அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காண்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கரட்டு கரைச்சிட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மண்ணீரலை, அந்த மண்ணீரலை எடுத்து போட்டுக்கலாம். இப்போது அதை நல்லா வதக்கிட்டு இந்த மண்ணீரல் போட்டு வதக்குறோம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுட்ருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் கொட்டி கழுவிட்டு இது வந்து செமி கிரேவியாக இருக்கும். இது நம்ம பெரட்டியும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில், இல்லை சப்பாத்தி பரோட்டாக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அரைச்ச இதை தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றிடுறோம். ஊற்றி உப்பு வாயில் வச்சு பார்த்துட்டு, உப்பு காரம் வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைக்கு போட்டுட்டு விசில் போட்ட வேண்டியதான். ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு 3 விசில் சிம் வச்சு நான் போட்டுருவேன். குக்கருக்கு விசில் போடுறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்லன்னா அதாவது மிதானமாக தீயில் வச்சுட்டு
ஒரு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி எடுக்கிற வரைக்கும் வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். இதுதான், இது கரெக்டான அளவு. இது நீங்கள் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கோ, சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு மாதிரி உமட்டுது, ஸ்மெல் அடிக்குது, ரத்த வடை அடிக்குது. இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் பழக்கிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.